நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க போன்ல நீங்க Facebookஐ பயன்படுத்தீங்களா? அப்பனா சமீபத்துல Facebook ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செட்டிங் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல அந்த செட்டிங் எங்க இருக்கு அங்கேயும் பார்த்துட்டு Facebookல புதுசா அறிமுகப்படுத்திட்டாங்களே அங்கேயும் நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோ. சோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல, உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. சோ வாங்க வீடியோக்குள்ள. இனி Facebookல உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. ஏன்னா நீங்க எங்க விட்டீங்களோ அங்க இருந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் இந்த செட்டிங். இதுக்கு முன்னால இந்த பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை Facebook இந்த புதிய அப்டேட் மூலமா கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு வெப்பேஜோட லிங்கை நீங்க பாக்குறீங்க, சடன்லி அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அதுக்குள்ள போக முடியுமா? போக முடியாதுல்ல. ஆனா இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்றது மூலியமா உங்களால நீங்க எங்க விட்டீங்களோ அங்க இருந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆமாங்க, இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோல சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சு. இப்போ Facebookல அறிமுகப்படுத்திருக்காங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல அந்த செட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் Facebookல அறிமுகப்படுத்திருக்காங்களா அந்த செட்டிங்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 லைன், அதுக்கப்புறம் யுவர் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேஜ் ஸ்க்ராலிங் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஹவ் யூ யூஸ் இன்ஸ்டாகிராம்னு இருக்குமா, அதுக்கு கீழே பாருங்க லிங்க் ஹிஸ்டரி. ஸோ வாண்ட் டு see your லிங்க் ஹிஸ்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அலோ லிங்க் ஹிஸ்டரி அலோ கொடுத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல எந்த வெப்பேஜோட லிங்க் நீங்க பாக்குறீங்களோ அது எல்லாமே இங்க இருக்கும். சப்போஸ் மிஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து செக் பண்ணி அங்க இருந்து நீங்க தொடங்கலாம். எப்படி சமல இதே ஃபார்முலாவை Facebookலயும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எங்க இருக்கு அதை தான் நான் காட்ட போறேன் இந்த வீடியோல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், Facebookஐ ஓபன் பண்ணுங்க. இப்போ டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குமா, அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கியர் ஐகான் இருக்கும், அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரோலிங் பண்ணுங்க. இதுல preferences இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க browser இருக்கும், அதுக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க பாருங்க மேல அலோ லிங்க் ஹிஸ்டரின்னு இருக்கா, இது ஆன்ல இருக்கு. இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க Facebookல ஏதாவது ஒரு வெப் பேஜோட லிங்கை பாக்குறீங்கன்னா அது உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல சேவ் ஆகாது. சரிங்களா? இல்ல எனக்கு சேவ் ஆகணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை அப்படியே விட்டுக்கோங்க. இது டிஃபால்ட்டா இருக்கும், அப்படியே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இந்த லிங்க் ஹிஸ்டரிக்குள்ள இருக்கும். 30 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த இது டெலீட் ஆயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லிங்க் ஹிஸ்டரியில நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த Facebook என்ன பண்றாங்க, விளம்பரத்துக்காக உங்களுடைய அந்த டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மக்களே கொஞ்சம் கவனமா இருங்க. Facebookல ஏதாவது உங்களுடைய பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, இதை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்றதுனால எந்தவித பிரச்சனையும் வராது. ஸோ அலோ லிங்க் ஹிஸ்டரி என்ன செய்யுங்க, இதை ஆஃப்ல வச்சிருக்கணுமா ஆன்ல வச்சுக்கணுமா, அதுவும் எந்த டயத்துல அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஸோ இது முக்கியமான ஒரு செட்டிங். இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கு, வேண்டாம்னு நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு. நல்லது என்னன்னா நீங்க என்ன வெப்பேஜ் லிங்கை மிஸ் பண்ணீங்களோ அதை ஈஸியா எடுத்துட முடியும். அப்படியே விட்டீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் Facebook என்ன பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. பாத்துக்கங்க, இதுதான் அந்த செட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல செட்டிங்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இருக்கா, அதுக்குள்ள போவோம். போனீங்கன்னா Facebook பே கீழே லிங்க் ஹிஸ்டரின்னு இருக்கா, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணா நீ என்னென்ன வெப்பேஜ் லிங்க்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நான் ஆல்ரெடி கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால நீங்க இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். வீடியோவை பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த செட்டிங் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நான் சொல்றது வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தட்டி விட்டுக்காங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.